அந்த தலையில் அடிபட்ட ஒரு முன்னாள் போராளி அண்ணா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பார்த்து எத்தனை வீடு நடந்துட்டீங்க? 10 வீடு சர்வீஸ் தான். அடுத்த வேலை திட்டத்தை பார்க்க போய் கொண்டு இருக்கோம். உண்மையிலே பாருங்க, நல்ல ரோட்டில் நின்று கொண்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும். ஏன்னா அங்கே இடத்துல அடித்தவங்களாம் அந்த கொஞ்சம் தூரத்தில் தண்ணி வந்துட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டால் அந்த விளக்கம் தெரியும். எங்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்கள்ட்ட வந்து என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள்ட்ட வேலைக்கு ஒரு லேபர் கேட்டீங்க தானே, வேற வச்சு கொடுங்களா போயிட்டு வரேன். வணக்கம், இது தமிழோட திறனியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு நாங்கள் எங்கே வெளிக்கிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எங்கே போக போகிறோம்? உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே இப்போ காலையில் ஒளிமி நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதாவது இப்போ இந்த உதவி திட்ட வேலைகளால் வந்து இப்போ 1-2 இல்லை தானே, இப்போ நிறைய வேலைகளால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேலை நடந்து கொண்டு இருக்கும். இப்போ அவ்வளோ வேலையும் கவனிக்கணும். நிறைய என்ன சொல்கிறேன், அந்த மேசன் மாதிரி சந்திக்கணும், அடுத்தது வந்து ஓடாவி மாதிரி சந்திக்கணும், வெல்டிங் ஆட்களை சந்திக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புனோடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிடுவோம். அதாவது வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த வேலை திட்டங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால நான் வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் எடுக்கிறதுக்கு டிலே ஆகும். சம்டைம் வீடியோ அப்லோட் பண்ணலாம் போகும். வந்து அந்த மற்ற வேலை திட்டங்களை பார்த்து வர நேரம் அதை வீடியோ எடுத்துக்கொள்ளையில போகும். ஏன்னு சொன்னால் வீடியோ எடுத்தால் அதை எடிட் பண்ணணும், முறையாக வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து நிறைய வேலை அதுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ இந்த வேலையும் பார்க்கணும், அந்த வேலையும் பார்க்கணுன்றதால சில டைமில் டைம்லாம் போகும். அப்போ இப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வந்து உண்மையிலேயே காலையில் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வேலை திட்டங்கள் நடக்கிறது. உதாரணத்துக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் எங்கேருந்து வாரம்னு சொல்லி சொன்னால், அந்த தலையில் அடிபட்ட ஒரு முன்னாள் போராளி அண்ணா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணாக்காக வந்து அந்த கட்டில் அந்த இதுகள் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். அதாவது வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வேலை திட்டத்தை பார்க்க போய்க்கொண்டு இருக்கோம். உண்மையிலே பாருங்கள், நல்ல ரோட்டில் நின்று கொண்டு இருக்கோம். அடுத்த வேலை திட்டத்தை பார்க்க போய்க்கொண்டு இருக்கோம். அப்போ ஒரு ஐடியா எங்களுக்கு தோணுச்சு. என்ன ஐடியான்னு சொல்லி சொன்னா, இதே ஏன் நம்மளோட மக்களுக்கு காண்பிக்க கூடாது? ஏன்னா எல்லா மக்களும் வந்து கேட்கறது, ஏன் தம்பி இவ்வளோ டிலே ஆகுது, எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கடும் தாமதமாகுது, வீடியோ அடிக்கடி வருது இல்லை, இப்போ என்ன பிரச்சனை அப்படி சொல்லி. ஸோ இதுதான் காரணம். எல்லா இடத்தையும் ஓடி போய் பார்க்கணும், இப்போ அந்த இடத்துல வந்து வீடியோ பண்ணணும், அதையும் எடிட்டிங் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், எங்களோட உறவுகளிடம் ஒரு டைம் ஒதுக்கி பேசணும் அப்படி சொல்லி எக்கச்சக்கமான வேலைகள். அதை தாண்டி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து இப்போ நார்மலாக ஏதாவது வாங்கி கொடுக்க ஒரு பொருள் வாங்கி கொடுக்க போகிறோம்னா திடீர்னு நம்ம வாங்கி கொண்டு கொடுத்துடலாம். ஆமாம். ஆனால் வந்து அப்படி இல்லை தானே. இந்த கட்டட வேலைகள் அந்த வேலைகள் இருந்தாலும் வந்து நம்ம அவங்கள தேடி பிடிக்கணும், அதில் நிறைய பேர் பார்க்கணும், அதில் யார் குறைந்த பிரைஸில் செய்கிறான்னு சொல்லி பார்க்கணும், அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வேலையை ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் வரும். இப்போ இன்றைக்கு வேலை செய்வாங்க, நாளைக்கு வந்து தம்பி இந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து வேலை நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்தந்த பிரச்சனையெல்லாம் தாங்கி எங்களை மண்டை ப்ரெஷர் ஆகி நாங்களும் வந்து அலைஞ்சு ஓடிக்கொண்டிருக்கோம். ஓகே, இன்றைக்கு வந்து இந்த வீடியோவே நீங்கள் பாருங்கள். உண்மையிலே வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி பண்ணணும்னு சொன்னால் என்னென்ன வேலையில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி, அதாவது வீடியோ எப்படி எடிட் பண்ணுறேன், எப்படி அப்லோட் பண்ணுறதை தாண்டி வந்து இந்த வேலை திட்டங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கு, அதை நாங்கள் எப்படி டீல் பண்ணுறோம்ன்றதை வந்து நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். ஆமாம். இப்போ என்னென்ன சொன்னால், நாங்கள் செய்கிற அந்த வேலை திட்டம் வந்து ஒரே இடத்துல ஒரே ஊரில்னு சொன்னால் ஈஸியாக வந்து முடிச்சு கொள்ளலாம். ஆனால் ஒரே இடம் கிடையாது, எல்லாமே தள்ளி ஒரே மாவட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்கள் வந்து மாவட்டம் தாண்டியும் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த போராளி அண்ணா வந்து அம்பாறை மாவட்டம். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சில ப்ரொஜெக்டுகள், அந்த ப்ரொஜெக்டெலாம் வந்து நாங்கள் ஓடி அந்தந்த இடத்துல வந்து பார்க்கணும். அதனால தான் டிலே ஆகுது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குதோ அந்த இடமெல்லாம் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் இந்த வீடியோவில். உண்மையிலே வெயில் வந்து இது மண்டையை பிளந்து கொண்டு இருக்கு. நிறைய பேர் சொன்னவங்க இந்த கேப் போடுங்க இது பிடிங்கன்னு சொல்லி, உண்மையிலே அது பழக்கம் இல்லை. சம்டே அந்த கேப் போட்டாலும் அந்த முடியெல்லாம் கொட்டினு சொல்லுவாங்க. அது என்ன சொன்னால், இப்போ பைக்கில் ஓடும்போது ஹெல்மெட் போட்டு போவோம். இப்போ பைக்கை விட்டு வந்து திரும்ப கெப்பை போட்டு வந்துட்டு நம்ம பேசணும்னு சொன்னால் மண்டை சூடுன்னு சொல்லுவாங்க. அதிக நேரம் வந்து இப்போ நம்ம தலையில் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சரி, கெப்பு போட்டிருந்தாலும் சரி, தலை சூடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ எனி டைம் எல்லாத்தையுமே வந்து தலையில் போட்டுட்டு இருக்க கூடாது. வேர்த்து வேறு பிரச்சனைகள்லாம் வரும், தலை வேர்த்து. உண்மையில என்ன செய்கிற ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்தையும் முடிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். செம்ம வெயில், கடும் வெயில். என்ன நடக்குது வேலை? என்ன செய்கிறீங்க நீங்கள்? வேலைஞ்சிருக்கோம் வெயில்.
வேலை செஞ்சிட்டீங்க ஏன்னா ரைட் ஓகே. இப்போ அந்த வெயிலுக்குள்ளே தான் அவங்களும் வேலை செய்கிறாங்க. போகலாம் பாருங்க, நீங்கள் போங்க வாங்க. ரைட். இப்போ வேலைக்கு ஒரு லேபர் கட்டிங்க தானே, வேற வச்சு கொடுங்களா போயிட்டு வரேன். என்ன அது வேலை நடக்குது என்ன, தண்ணி ஊறுது என்ன, தண்ணி ஊறுவது தான் வேலை. கையால் இறைச்சினீங்களா? பிரச்சனை தண்ணி இப்போ திரும்ப திரும்ப ஊருக்கு இப்போ எவ்வளோ இது நிற்கி உங்களுக்கு இப்போ தண்ணி? கீழே வந்து பழச்சி மண் போட்டிருக்கேன்னு சின்ன சின்ன பைப் வச்சுக்க, அந்த பைப் தண்ணி வருது உள்ள வர்றதுக்கா? உள்ள வந்து சின்ன சின்ன பைப் வச்சிருக்கீங்க ஏன்னா தண்ணி வருது. இப்போ அதுக்கு கொழுப்பு வைக்கிற இப்போ இல்லையா, அது கடைசா அப்புறம் அது அந்த பூசி போட்டு உடனே கொழுப்பு ஊத்துறேனே. ரைட் ஹோட்டல்லாம் வச்சிருக்கீங்க. சரி அது சரி. இது எப்போ முடியும் தண்ணீரை செய்யறது? நேர்த்திக்கடன் வச்சு போய் எங்கடா இது எனக்கு முடிச்சு தரணும். எப்படி என்ன பிரச்சனை? எனக்கு விழுக்குது, வேலை முடியுது இல்லை, இழுத்தடிக்குது. இதுல நேர்த்திக்கடன் வச்சு இப்போ வந்து உங்களுக்கு எப்போ முடியும்? இப்போ திருத்தி 4 நாள்ல ஃபுல்லாக கட்டி ஃபுல்லாக முடிக்கிறது சொல்றீங்களா? சரி ஓகே. இப்போ என்னென்ன வேலை நடக்குன்ற காட்ட வந்துருக்கோம். எனக்குண்டா கடுக்காவல் உங்களை விட உங்களை விட எனக்கு அவள் அடிச்சு போகுது. எனக்கு பெரிய ஒரு கவலை. அதான் எந்த பிரச்சனை நீங்க சொல்லுங்க. இல்லை உண்மையான கவலை எனக்கு இழுத்தடிச்சு போகிற கடவுளே நானும் இல்லை சாமிக்கு நேர்த்தோம். என்னென்ன பிரச்சனை என்னென்ன பிரச்சனை அல்லது டிலே ஆகுது, என்ன காரணம்? அடுத்து தண்ணி ஊறிக்கொண்டிருக்கு. அடுத்து இந்த மண் பிரச்சனையானது பேமெண்ட் பிரச்சனையோ அதெல்லாம் சொன்னாங்க. சரி எல்லாம் முடிய கைவோம் முடிங்க, நீங்கள் எவ்வளோ முடிங்க. ஓகே சரி ஓகே. இப்போ வந்து நாங்கள் கழுந்தம்பள்ளியில் தான் நிற்கிறோம். கழுந்தம்பள்ளியில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இப்போ கிணத்தை பார்த்துருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. உண்மைது. ஓகே. ஆனால் வந்து இப்போ நடக்கிற வேலையை தாண்டி வந்து இந்த கிணத்து வேலை தான் நிறைய நாள் நடந்து கொண்டு இருக்கு. என்ன சொல்கிறேன், அந்த 3 இடத்த அடிச்சு லொஸ்ட் ஆகி அப்படி இப்படின்னு வந்து திரும்ப இப்போ கிணறு கட்டுற முடியல வந்து அதுவும் கூட அந்த மண் பிரச்சனை, பேமெண்ட் பிரச்சனை அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை தாண்டி இப்போ இந்த அளவில் கட்டி வந்திருக்கு. இதுவும் இப்போ கேட்டோம் அதை நீங்கள் பார்த்துருப்பேன். 4 நாளையில் முடியுமென்று சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிற காரணத்தை வந்து கேட்டிருப்பீங்க. கொண்டு வந்து தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கிறது, அடுத்து வந்துட்டு இந்த மண் பிரச்சனையில் டிலே ஆனது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் எழுத்தடிச்சோம். என்ன எங்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்ககிட்ட வந்து என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள்ட்ட இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோஸும் வந்து உண்மையிலே இன்றைக்கு வந்து எல்லா இடத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தானே. இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்பிங் கோல் எடுத்து கொண்டிருக்காங்க. நாங்கள் பராதுக்கான காரணமும் இதுதான். உண்மையிலே தொடங்கின வேலையிலே முடிச்சுட்டு போகணும். அதை இப்போ இந்த உண்மையிலே இந்த வீடியோ போடாததுக்கான காரணமும் இதுதான். நீங்கள் பாப்பே ஒன்றோட நாள் வீடியோ வருது, சில டைமில் வீடியோ இல்லாமல் இருக்குன்னு சொல்லி வீடியோ இல்லாமல் இன்னொரு ஹெல்பிங் வீடியோவோ இதோ ஒன்றும் போடையில மனசு இல்லாமல் இருக்குது. அங்கே ஓடி போய் பார்க்குறதால வேறு ஒருத்தர் இல்லைனால நாங்கள் தானே அவ்வளோ 2 வேலையில் பண்ணுறதால நாங்கள் தான் போய் பார்க்கணும் ஒரு இடத்து. இப்போ இன்றைக்கு வந்து இப்படிலாம் இங்கே வந்தாலும் நான் இன்னொரு இடத்த போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் இருக்குது. அப்படி இப்படி ஓடி தெரிஞ்சால அதான் உண்மையிலே வந்து என்ன வேலை செய்கிறோம் என்றதை காட்டும். உண்மையிலே எங்கெங்கே வேலை நடந்து கொண்டு இருக்குது, அதில் என்னென்ன வேலை நடந்து கொண்டு இருக்குது. இப்போ தான் நம்ம டெய்லி எங்களை வேலை ஓடிக்கொண்டிருக்கு. ஆமாம், அதோடய வந்து வீடியோ செய்து நாங்கள் இதுதான் ஆதாரம் அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறது. ரைட். இப்போ வந்து நாங்கள் அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொக்கட்டிச்சோலை. அதாவது அந்த 2 கால்லையுமே வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கம்பி வச்சு அந்த அக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து வளவுக்குள்ளே வந்து அந்த குடிநீர் வசதியாக இருக்கட்டும், ஏனைய பவனுக்கு எல்லாத்தையுமே வந்து தண்ணி வசதி வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் போக போகிறோம். ஆமாம், அதுக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து காசு போட்டிருந்தாங்க, அதை செஞ்சு கொடுக்க சொல்லி. அதுக்காக தான் நாங்கள் நேற்று முந்தின உண்மையிலே ஒரு 3 நாள் முந்தைய நாங்கள் விசாரிச்சிட்டோம் எல்லாத்தையும். இப்போ போகிற மாதிரி தான் நாங்கள் நேரத்தில் போய் இப்போ பார்க்குறேன். அங்கேருந்து யாராவது அந்த தண்ணி போய் படிக்கக்கூடிய மாதிரி நிறைய இடத்துல விசாரித்தோம், எந்த இடத்துல குறையன்னு சொல்லி. அந்த ஆக்களை பிடிச்சி அவங்கள வச்சு தானே இப்போ செய்ய போகிறோம். இப்போ அவங்களோட பேசிட்டோம், அவங்களும் போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த அக்காங்களுடைய அந்த வீடையும் நாங்கள் பார்த்துட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்த கிளம்போம். ஓகே, இப்போ வந்து
ஓகே சிவானு, இதோட இதே வாசப்படியால் எத்தனை வாட்டி போகிறீங்க? கணக்கு இல்லை. போய் மண் போட்டாச்சுண்ணே. ஆமாம், மண் பறிச்சாச்சு. நாங்கள் என்ன மண் பறி என்னடா எல்லா வீடியோவிலையும் நாங்கள் வந்து ஃபுல்லாக காட்ட மாட்டோம். என்ன விளக்கம்னு சொல்லி சொன்னால் அதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வந்து ஒரு வீடியோ போடணும் தானே. ஆமாம், அதுக்காக வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் காட்டல. இது வந்து நோமலாக இப்போதைக்கு. ஆமாம். ஐயா எப்படி சுகமா? அக்கா என்ன மாதிரி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? ஆ 26ஆம் தேதியா? சரி, ஓகே. நாங்கள் என்னதுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னேன், உங்களோட கிணத்து வேலையை பார்க்குறதுக்காக வந்து நாங்கள் அதை சொல்ல வந்துட்டோம். என்னன்னா நிறைய இடத்துல போய் கொண்டிருக்கேன். இப்போ மற்ற வேலைகளும் நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறதால தண்ணியில குளிக்க போறதுக்கு பழையபடி மாதிரி என்ன போகலாம். கிணத்தை பாருங்களேன், தண்ணியும் பார்த்துட்டு அதுதான். இப்போ இன்றைக்கு வந்து இதை பார்த்துட்டு அவர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறோம். உங்களுக்கு நாளையிலேருந்து வேலையை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி. சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஓகே, இதில் தான் அக்கா வந்து நீர் எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோ பார்த்தாக்களுக்கெல்லாம் தெரியும் நதிவா. ஆமாம், இது வந்து அந்த தவளை வந்து போகுது. தவளை ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தூரம் தான் தோண்டியிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும். ஏன்னா அங்கே இடத்துல அடித்தவங்களாம் அந்த கொஞ்சம் தூரத்தில் தண்ணி வந்துட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டால் அந்த விளக்கம் தெரியும். அந்த அதே ஆக்களை தான் பிடிச்சி இங்கே மடிக்க வருது. நாங்கள் கதைக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து நாங்கள் அங்கே அவங்கள சந்திப்போம். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொக்கட்டிச்சோலைக்கு. என்ன சொன்னால் எல்லா இடத்தையும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லா இடத்தையும் வந்து காட்டி கொண்டு இருக்கும்போது இப்போ கொக்கட்டிச்சோலையில் வந்து அந்த அக்காடை கிட்ட வந்து தண்ணி பைப் லைன் செய்கிறதுக்கு, அதாவது நிலத்தில் நம்ம அடிப்பைப் அடித்து தான் நம்ம அந்த பைப் லைன் செய்யணும். அங்கே கிணறு தோண்டி இப்போ செய்யலாது. அதனால் அதெல்லாம் வந்து செஞ்சு தர போகிற யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அண்ணா தான். அதாவது இங்கே வந்து அந்த அடி பைப் இதெல்லாம் வந்து கூட செஞ்சு விட்டுருக்கோம். கையால், மிஷின் இல்லை, கை தான் யூஸ் பண்ணி பைப் லைன் செஞ்சு. அதை ஏன்னு சொன்னால் அந்த குறைஞ்ச அளவில் அடிக்கிறன்றதால வந்து கையால் அடிக்கலாம். அங்கே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே தண்ணி இருக்குது. இப்போ அவங்க வந்து அந்த மடு தான் கண்டி வச்சுருந்தாங்க. அந்த மடுவுக்குள்ளே தண்ணி 25 அடியில் தண்ணி வந்துடும். வேணும் சரியா? இப்போ நம்ம அடிக்க போகிற வீட்டிலேருந்து நீங்கள் 3வது வீட்டில் அடிச்சிருக்கீங்க. அந்த துண்டுலேன்னு அது மூலம் தான் அவனை கான்டாக்ட் பண்ண. நாங்கள் குறைஞ்ச பட்ஜெட் தாண்டி அந்த இடத்துல வந்து நம்ம நிலத்தால், அதாவது கையால் வந்து அந்த நிலத்தில் வந்து நம்ம அடிச்சு கொள்ளலாம்ன்றதால நான் மழை பாறைகள் அப்படிலாம் வராது. என்னன்னா 25 அடிக்குள்ள வந்து தண்ணி வந்துடும். தண்ணி அப்படி ஊறிப்பட்டு. ஓகே, இப்போ அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் வந்து அனுப்பின ஒரு 65,470 ரூபா. அதாவது சொன்னால் அந்த சாமானதில் வந்து வேண்டியது ஏறதுக்கு, அது போக அவங்களோட கூலி இது வேறையா, அதுக்கப்புறம் டேங்க் வைக்கிறது ஸ்டாண்டுக்கு வேறையாங்களா, அது வேறு மொத்தமாக வந்து நான் சொல்லுவேன் போல முடியும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி இப்போ அண்ணா சந்திச்சுட்டு அவருக்கான ஒரு தொகையை வந்து, அதாவது அதாவது முன்பணம்னு சொல்லுவோம், அட்வான்ஸ். அதாவது இன்றைய வேலைக்குள்ள இது ஒரு வேலை சந்திக்க வந்ததில்லை, முந்தைய வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு சொல்லி இது வரைக்கும் அதுக்குள்ள எத்தனை வீடு நான் செஞ்சுட்டீங்க? 10 வீடு அட்ஜஸ்ட் தான். தண்ணி வந்து எந்த இடத்துலையும் அங்கே தோணுனா வருந்தேன், அடிச்சா வருந்தேன். ஏன்னா அப்போ உங்கள்ட்ட அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்களை நாங்கள் தேடி வந்துடுறாங்க உண்மையில். சரி, என்ன அப்போ அந்த வேலையை வந்து ஆரம்பிங்க. இதில் வந்து ஒரு காசு வந்து ஓகேண்ணா. 50,000 இருக்குது. இந்த 50,000 வச்சுக்கொண்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் திரும்ப வந்து பார்ப்போம். அதாவது நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க. அப்படி எல்லாம் நன்றிக்கா காலையில் ஸ்டார்ட் பண்ணிக்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இடையில வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ண ஃபுல் பேமெண்ட் டைம் வந்து தரோம்னா அதுக்கு நம்ம வந்து என்ன ஆச்சும் உதவிகள் இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் அதை செய்வோம். எவ்வளோ குயிக்காக வந்து முடிக்கலுமோ அவ்வளோ குயிக்காக வந்து முடிக்கணும். நாளைக்கு சரி, நீங்கள் பிரச்சனை நீங்கள் செஞ்சு கொண்டு எவ்வளோ பொருள் கோஸ்ட் உங்களுக்கு இப்போ முடிஞ்சிட்டு நாங்கள் இந்த சாமான் வாங்க வந்து நீங்கள் அந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் இந்த ஸ்டாண்டை நீங்களே இருக்கா பாருங்க. ஓடிக்கொண்டிருக்கு எல்லா இடத்தையும். கிட்டத்தட்ட இப்போ இதே மாதிரி நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு எல்லா இடத்தையுமே. ஓகே, அதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கண்ணா. எங்களுக்கு ஃபோன் அடிங்க, என்ன ஓட்டாலும் சந்திக்கிறோம். ஓகேண்ணா? சரி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் காசு கொடுத்து வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது என்ன அந்த அட்வான்ஸ் கொடுத்த பார்த்துட்டு காசு கொடுத்து தாண்டி அவங்க அட்வான்ஸ் நாங்கள் கொடுத்துட்டோம். நாளைக்கு வந்து வேலைக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஆரம்பிப்பாங்க. அதையும் நாங்கள் நாளைக்கு செக் பண்ணுவோம். அடுத்த கட்டம் எங்கே போகிறோம்னு சொல்லி சொன்னால் சின்ன ஊரணிலாம் நம்ம வந்து சைக்கிள் கடை வச்சு கொடுக்குறதா சொல்லியிருந்தோமே. அவங்களுக்கு இன்னைக்கு கம்ப்ரேசர் அந்த சாமான்லாம் வந்து வண்டி கொடுக்குறதுக்காக வண்டி போகிறோம். ஏன் இன்றைக்கு வாங்கி கொடுக்க போகிறோம்னு சொன்னால் நாளைக்கு தான் அவங்க கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது நாளைக்கு நல்ல நேரம் எல்லாம் பார்த்து வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். கடைக்கு வந்து என்ன சொல்கிறேன், வாடகைக்கு ஒரு கடை ஒன்று எடுத்து அடுத்தது வந்து அந்த கம்ப்ரேசர் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்காக தான் இன்றைக்கு போகிறோம். இன்றைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு தான் வீடியோ ஓடும். அப்போ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குன்றதை பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அங்கே போகலாம், போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். போகலாம். ஓகே, லங்கா ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் மட்டக்களப்பு காந்தி பார்க்கு முன்னாடி
நாங்கள் எங்கே போனாலும் ப்ரூஃப் போட தான் எல்லாம் பண்ணுவோம் உண்மையில். ஏன்னா அடுத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. உண்மையிலே வந்து நான் இங்கே வந்து அந்த விலை சம்மந்தமாக கேட்டிருந்தோம். விலை வாங்கியிருந்தோம். விலை ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்னே. ஆமாம். வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கீங்களா? என்னோட சொன்னால் கடைக்கு வந்த உடனே உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு அவர். ஓகேண்ணா, இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அந்த ஸ்டோர் இருக்குது? கிட்டத்தட்ட 65ஆம் ஆண்டிலிருந்து செய்கிறாங்க. 65ஆம் ஆண்டு. அதாவது வெட்டிக்குளோவில் வந்து ரொம்ப ஹோல்சேலில் வந்து கொடுக்குற ஒரு ஸ்டோர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ நாங்களும் இங்கே தேடி வந்தோம். இப்போ இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் கூட வந்துருக்கு? எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான இதுல இருந்து பிசினஸுக்கு தேவையானதுல இருந்து தொழில் வாய்ப்பு, பொருளாதாரம், அதுல வந்து வாழ்வாதாரம் செய்யறதுக்குரிய முழுதும் இருக்கு. ஃபார்மிங்ல இருந்து எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். என்னோட சொன்ன எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குன்றே தெரிய வந்தது. இப்போ வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய இயந்திரங்கள் அப்படி சொன்னால் என்னென்ன இருக்குங்க? எல்லாம் சகலம் எடுக்கலாம். இப்போ ஒரு ஆள் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் உருவாக்குறதுக்குரியதுலேருந்து ஃபார்மிங் செய்யறதுலேருந்து முழுதும் எல்லாம் இருக்கு. டோட்டலாக எல்லாம் ஏ டு செட் முழுதும் எடுத்துக்கலாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னால், அந்த மாவு அரைக்கிறது, மிளகாய் தூள் அரைக்கிறது, தேங்காய் எண்ணெய் உருக்கிறது, அதே மாதிரி இன்றைக்கு நம்ம இந்த கடைக்கு வச்சு கொடுக்குறது அந்த கம்ப்ரெஷர், இது எல்லாமே வந்து இங்கே எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் முதலாக இன்றைக்கி தான் இந்த கடைக்கு வந்தோம். வந்து பார்த்தது தான் எங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு கடை இருக்கா, இந்த அளவுக்கு ஹோல்சேலில் கொடுக்குறாங்களா மட்டக்களப்பு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு சந்தோஷம். ஓகே, அதே போல் இந்த ஸ்டோர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ தேவையானவங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி எங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை வந்து வேண்டுவோம். ஓகே, இப்போ இன்றைக்கி நாங்கள் வேண்ட போகிறது கம்ப்ரெஷர் வந்து இதுதான் 58 லிட்டர். ஓகே, கம்ப்ரெஷரை வந்து கொண்டு வந்தாச்சு. இதுதான் கடை. ஆக்கெல்லாம் வந்து கடைக்குள்ளே நிற்கிறாங்க. ஏய் குட்டி ஐயா முதலாளி. ரைட், இறக்கும் வேணே. ஓகே, வள்ளுவர் முதியோர் ஒன்று கூடல் மண்டபம், மாவிற்குடா, திருப்பழுகாமம். ஓகே, இங்கே தான் கடைசி வந்து இப்போ முடிக்க போகிறோம். என்ன கதவு போடணும்னு சொல்லி பார்ப்பீங்க. தரங்க. என்ன சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் வந்து தெளிவாக காட்டே இல்லாது. என்ன அதுக்கு சொல்லி தனித்தனியாக ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக இது வந்து நோமலாக இப்போ இன்றைக்கு என்னதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி சொன்னால் மண்ணுக்கு காசு கொடுத்தனாங்க. அந்த அதாவது முன்னுக்கு மண் கட்டவங்க அந்த மண்ணுக்கு காசு கொடுத்தனாங்க. அடுத்து வந்து இந்த கதவுக்கும் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட காசு சென்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. இந்த கதவுக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஓடாது வந்து இந்த கதவு வந்து முன்னேறம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவள் வந்து நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி இன்னும் சொன்னாங்க. நான் வருவாங்க போல, அவங்க ஃபோன் எடுத்து கதை போவோம் அவங்களுடைய. ஹலோ ஓமண்ணா, இன்னைக்கு பின்ன வேலை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க, என்ன மாதிரி? நாளைக்கு மதியத்துக்கு போட்டுவீங்களா? இன்றைக்கு என்ன சொன்னீங்க? இப்போ அடிபடுதா கதவு? சரி, ஓகே. ஓகே இருக்கா பாருங்க அதை என்ன வேறு. சரி, ஓகே. இப்போ பார்த்துருக்கீங்க, இதுதான் பிரச்சனை. நேற்றே வந்து பே பண்ணிட்டோம். இப்போ அவங்களுக்கும் அந்த என்ன சொல்கிறேன், அந்த கதவு வேலையில் நடந்துகிட்டு இருக்கும். இது தனி வேறு வேலையில் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு முந்தி வேறு வேலை எடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வேலையை முடிக்கணும் அப்படி இப்படின்ற ஒரு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், அந்த கதவு வேலை வந்து நடந்து கொண்டு இருக்கான். அந்த 2 கதவு இதுக்கும் அதுக்கும் வந்து அப்போ 2 கதவு வேலையும் வந்து நடந்து கொண்டு இருக்கான். இப்போ இதுவும் வந்து இப்போ நிறைய நாளைக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கேன்னு இல்லை. ஆமாம், அதனால தான் இப்போ இந்த இடம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இதை காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முதல்ல வந்து இந்த இடம் எப்படி இருந்தது, இதுக்கு பிறகு இன்னும் எப்படி மாற போகிறது சொல்லி இன்னும் பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதாவது நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் காட்டுவோம். இது வந்து இன்னும் ஒரு 3-4 நாளையால் இந்த வீடியோ வரும் நாங்கள் நினைக்கிறேன். சொன்னால் இதுக்கு வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அவங்களோட
பிறந்த நாள் முன்னிட்டு தான் இது செய்கிறாங்க. அது என்ன விளக்கம் என்னன்னு சொல்லி நாங்கள் இதை வரப்போகிற காணொலியில் சொல்லுவோம், அதாவது அடுத்து வரப்போகிற காணொலியில் சொல்லுவோம். இப்போ வந்து அந்த ஐயாவை கோல் எடுத்துனாங்க இந்த முதியோர் தலைவர் வந்து அவர் ஆன்சரில் சம்மே அவர் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் மண்ணும் வரும் இன்னைக்கு நேரம் வருமாம், இந்த வேலை உடகை கடிச்சு கேட்டாச்சு, நாளைக்கு தான் அவங்க செய்வாங்களாம். இப்படி தான் ஒன்றா வந்து பார்த்துட்டு போகிறோம் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு. இதுதான் வேலை வந்து. இப்போ அடுத்தது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் முறக்கொட்டான் சென்னையில் ஒரு டாய்லெட் ஒன்று கட்டி ஒரு வேலை ஒன்று போய் கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, புதுசாக பார்க்கலாம் தெரிஞ்சிருக்காது. அந்த இதில் ஃபோட்டோகள் இருக்குது, அதை நீங்கள் உண்மையிலேயே பார்த்துட்டு நாங்கள் கட் பண்ணுறோம் பாருங்க. எல்லா இடத்தையுமே வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு. எல்லாத்தையுமே வந்து கூட மாட போய் நின்று பார்க்க வேண்டிய வேலையும் இருக்கு. அது வீடியோ எடுக்கணும், அதை எடிட்டிங் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஸோ இதை தான் நாங்கள் அடிக்கடி வந்து சொல்லிக்கொள்கிறோம். இவ்வளவு விஷயங்களால தான் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தாமதமாகி கொள்ளுது. இப்போ நிறைய பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ நம்மளுக்கு ஒரு 2-4 வேலைக்கு ஏதாவது இதெல்லாம் கவனிச்சு கொள்றதுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம கேட்டுக்கொள்ளலாம், அவங்க ஓடி பார்ப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் தான் வேலை இருந்தையும் போய் பார்க்கணும், நாங்கள் தான் வீடியோவும் எடுக்க போகணும், அதை சரி அப்லோட் பண்ணணும். நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை தாண்டி தான், இத்தனை சிரமங்களை தாண்டி தான் உங்களுக்கு வீடியோ வருது. ஆமாம், ஓகே. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னாடி எவ்வளோ சிரமப்பட்டு எங்கெங்கெல்லாம் போய் வந்தோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இது எல்லாமே தனித்தனியாக வந்து ஒவ்வொரு வீடியோக்களாக வரும். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு வந்து ஒன்றா நாங்கள் காண்பிச்சிருந்தோம். ஓகே மக்களே, இப்போ இன்னைக்கும் நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகள் காண்பிச்சிருந்தாலோ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பேசியிருந்தாலோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.